இன்னைக்கு எனக்கு ரொம்ப லேசியா ஃபீல் ஆயிடுச்சு. ரூம் ஃபுல்லா கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. பார்த்த உடனே மைண்ட் கூட ஹெவி ஆகுது. சரி, இன்னைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ஃபுல்லா க்ளீன் பண்ண போறேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்றேன்னு. ஆனஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணாதான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் பண்ணலாம்னு தான் தோணும். ஆனா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ளோ வரும்ல. இப்பவும் அதே தான், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டேன். இந்த செல்ஃபை பாரு, எவ்வளோ அன்னெசரி திங்ஸ் வச்சிருக்கான்னு. சில யூஸ் ஆகுது, ஆனா த்ரோ பண்ண மனசு வராது. நிஜமா சொல்லணும்னா இந்த மாதிரி தான் நம்ம லைஃபும். சில விஷயம் விடணும்னு தெரியும், ஆனா விடவே முடியாது. பீரோ ஓப்பன் பண்ணும்போது தான் ஹோல்டு திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபோட்டோ, ஸ்மால் மெமரிஸ். ஒரு விஷயம் பார்த்தா சிரிப்பு வரும், இன்னொரு விஷயம் பார்த்தா சைலண்ட் ஆயிடுவோம். இது இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணலன்னு புரியுது. டெய்லி யூஸ் பண்ற இடம் தான், ஆனா அதையே ரெகுலேட் பண்ணிடுவோம். லைஃப்ல கூட அப்படிதான். முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இக்னோர் பண்ணுவோம். டஸ்ட் எல்லாம் வைப் பண்ணும்போது ஸ்லோவாக டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் பேஷண்ட் வேணும். ஆனால் க்ளீன் ஆன அப்புறம் தான் worth இட்னு ஃபீல் வரும். ஃப்ளோர்ஸ் வைப் பண்ணிட்டு மாப் பண்ணும்போது இப்போ தான் ஃபுல் ரூம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு. இந்த க்ளீன் ஸ்மெல், இந்த நீட் ஃபீல், சீரியஸாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். செம்ம டயர்ட் ஆகிட்டேன், அதான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்றது அதுவும் ஒரு சந்தோஷம் தான். சிம்பிளாக இருந்தாலும் இந்த மூமெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல். இன்னைக்கு ஃபுல் டே இப்படி போயிடுச்சு. க்ளீனிங் முடிஞ்சது, ரூம் க்ளீன் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் என் மைண்ட் கூட லைட் ஆயிடுச்சு போல. எல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் கொஞ்சம் பெட்டர். அது போதும்ல. இன்னைக்கு தூங்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ண அப்புறம் இப்படி ஃபீல் பண்ணிக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.